Good morning students. Today we'll just continue with our chapter 5, which is nothing but what we are going to see is that we are just going to see find the value of an expression. ஒரு expression ஒன்று கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு வேரியபிள் இப்போ எக்ஸ் ஒய் இசட்னு ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுப்பாங்க, அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, I'll just show you that. see இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இங்கே ப்ளஸ் 2ன்னு இருந்ததுன்னா அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்னு ஆல்ரெடி நம்ம 6th பார்த்துருக்கோம், ரைட்? இந்த ப்ளஸ் வந்து அந்த சைடு போச்சுன்னா மைனஸ். ஸோ 2 minus 2 is nothing but 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 0. ஓகே, ஒரு ஈக்குவல் டு சைன் இருக்குன்னா இப்போ இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன், இங்கே டிவிஷனில் இருந்துச்சுன்னா அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, அண்டர்ஸ்டுட்? திஸ் இஸ் த வே யூ நீட் டு டூ. I'll just show you an example. Okay, we'll just see here, we'll just find the value of an expression. See here we have a value. இங்கே பாருங்கள், t plus 7. Here what we are doing is that t வந்து 2, t is equal to 2ன்னு கொடுத்தாக்கா என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகே, see here, find the values of the following expression for t is equal to 2. ஓகே, இங்கே என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, t plus 7. இவங்க என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க, டீக்கு வந்து 2ன்னு போட சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே டீக்கு வந்து என்ன வேல்யூ போடணும், 2. ஸோ 2 plus 7 is nothing but 7 plus 2 is nothing but 9. ஓகே, த சேம் வே அடுத்தடுத்து கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே டீயோட வேல்யூ நீங்கள் என்னென்னு போடணும், 2ன்னு போடணும். ஏன்னாக்கா இங்கே கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க டீயோட வேல்யூ 2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே டீ இருக்குது, இங்கே ஒரு டீ இருக்குது, எல்லா டீக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, சி ஹியர், இப்போ இதை எடுத்திங்கன்னா 2t plus 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, டீக்கு வந்து நான் என்ன போட போகிறேன், 2ன்னு போட போகிறேன். ஸோ 2 இன்ட்டு இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into 2 plus 15. ஸோ 2 into 2 is nothing but 4 plus 15. ஸோ 4 plus 15 is nothing but 19. ஓகே, கேன் யூ see this? 4 plus 15 is nothing but 19. அதேமாரி அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்களேன், பவரில் இருக்குது. ஓகே, t க்யூப்னு இருக்குது. இப்போ டீக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 2. ஸோ 2 cube minus 2 into 2 minus 4. அப்போ 2 cube என்ன, what is meant by 2 cube? 2 cubeனா 2வை வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும், ரைட்? ஸோ 2 into 2 4, 4 into 2 8. ஸோ ஆன்சர் இஸ் 8 மைனஸ் இங்கே 2 into 2 இருக்குது, தட் இஸ் 4, திரும்ப மைனஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணுங்கள், 8 minus 4 is nothing but 4. ஸோ 4 minus 4 is nothing but 0. ஸோ தி ஆன்சர் இஸ் 0. ஓகே, த சேம் வே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். z is equal to -5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் z plus 30ல் zோட வேல்யூ என்ன, -5. ஸோ -5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் 30. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் பண்ணாக்கா 25. ஓகே, எது கிரேட்டர் நம்பர், 5 30? 30 இஸ் தி கிரேட்டர் நம்பர், அதுக்கு ப்ளஸ் இருக்குது, அதனால இதுவும் ப்ளஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் 25. ஓகே, திஸ் இஸ் த வே யூ நீட் டு டூ. And I'll just show you the examples. You try to do that. Okay, see here, இப்போ இங்கே பாருங்க, here they have given you an expression. Okay, அதுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு what I need to do, xோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, yோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x square minus y square plus 2xy. ஸோ xோட வேல்யூ they have given, yோட வேல்யூ they have given. ஸோ xக்கு என்ன பண்ணணும், 2ன்னு கொடுக்கணும், yக்கு என்ன கொடுக்கணும், 3ன்னு கொடுக்கணும். ஓகே, சி இப்போ எக்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன், 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு 3 ப்ளஸ் 2, எக்ஸுக்கு என்ன கொடுக்கணும், 2, இங்கே ஒய் இருக்குது, ஒய்க்கு என்ன கொடுக்கணும், 3. ஓகே, ஸோ இது அப்படியே யூ நீட் டு பெர்ஃபார்ம் இட். சி ஹியர், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் தென் 2xy. 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3. ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 ஸ்கொயர்னா என்ன, 2 தடவை 2வை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 into 2. 3 ஸ்கொயர்னா என்ன, 3யை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். சி ஹியர், அடுத்து இருக்கிறது 2 into 2 into 3. ஸோ 2 into 2 is nothing but 4, 3 into 3 is nothing but 9. இப்போ 2 into 2 4, 4 into 3 12. ஓகே, இது எல்லாத்தையும் எல்லா ஆப்ரேஷனும் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள், அடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள், யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஓகே, த சேம் வே அடுத்ததுக்கு பாருங்கள், சிம்பிளிஃபை தி எக்ஸ்பிரஷன் தே ஹவ் கிவன். த சேம் வே எக்ஸுக்கு என்னென்னு போட சொல்கிறாங்க, 3ன்னு போட சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஹோல் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு 3ன்னு போடணும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2x ஸ்கொயரு. இப்போ இதில் இருக்க லைக் எக்ஸ்பிரஷன்ஸ், லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணிவிடுங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது.
ஓகே ஐ வில் ஜஸ்ட் குரூப்பிங் இட் அண்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது. ஓகே நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஈக்குவேஷன் கிடைக்குது, சிம்பிளராக கிடைக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3x இங்கே 5x, இது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணி அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 2x² + 5x². இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம்ல, இங்கேயும் ஒரே வேரியபிள் இங்கேயும் ஒரே வேரியபிள், கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ 2 + 5 is nothing but 7. ஸோ 7x². ஓகே இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணி ஐ ஹவ் காட் லைக் திஸ். ஐ ஹவ் காட் லைக் திஸ். பெரிய ஈக்குவேஷனாக இருந்தால் அதில் லைக் டேர்ம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ராக்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் தி ஆப்ரேஷன் தே ஹேவ் given, do that. ஓகே நவ் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுக்க போகிறோம். ஓகே எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்திங்கன்னா 3² + 2 3 - 7. ஓகே சி ஹியர் 3 ஸ்கொயருங்கிறது 3 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 3 7. த சேம் வே சிம்பிளிஃபை பண்ணி யூ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் தி ஆப்ரேஷன். அதே மாதிரி தான் இங்கே ப்ராக்டிஸ் zone 5 சால்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிறது XY, இங்கே இருக்கிறது A. ஓகே லைக் டேர்ம்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, உள்ளே இருக்க ஒரு ப்ராக்கெட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து இந்த ஃபுல் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து இந்த ஃபுல் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள், அடுத்து வெளியே இருக்கிறது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஈக்குவேஷனும் சின்னதாக வந்துடும். ஓகே அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இதுவும் A². அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 5A². அடுத்து வெளியே ஒரு A² இருக்குது, இங்கே ஒரு A² இருக்குது, இங்கே ஆன்சர் A² இருக்குது. அது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 4A². ஸோ 4A² - 4, வெளியே ஒரு A² இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், யூ வில் பி டேக்கிங் இட் இன்சைட் எடுத்துகிட்டு போனீங்க. சேம் வே யூ வில் பி கெட்டிங் அன் எக்ஸ்பிரஷன். அதை சிம்பிளர் ஆக்கி யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தி A வேல்யூ. ஈக்குவேஷனில் A இருந்தால் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எக்ஸ் இருந்தால் எக்ஸோட வேல்யூ, ஒய் இருந்தால் ஒய்யோட வேல்யூ. ஓகே திஸ் இஸ் வாட் we are going to do. Just finish the practice zone 5.